அப்போ ஜெபம் அவசியம் இல்லையா? உங்கள் கேள்விக்கு இப்ப நான் பதில் சொல்றேன். சிலர் இயேசு ஜெபித்தார் என்று சொல்லுகிறார்கள், பவுல் ஜெபித்தார் என்று சொல்லுகிறார்கள். நான் அதை டினே பண்ணல. நான் அதை என்ன பண்ணலங்க, தப்பு இல்ல இயேசுலாம் ஜெபிக்கலப்பான் நான் சொல்லவே இல்லை. இயேசு ஜெபித்தார், பவுல் ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார், எதற்காக ஜெபித்தார் தான் விஷயம். இப்ப அதை தான் நான் இப்ப கத்துக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை மாதிரி புயலுக்காகவும் பிரச்சனைக்காகவும் கடனுக்காகவும் எல்லாரும் அவரை கொல்ல வராங்கன்றதுக்காகவும் கதறி முட்டி போட்டு ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, எப்படியாச்சும் காசு தாங்க, எப்படியாச்சும் இந்த புயலை நிறுத்துங்க அப்படின்னு ஜெபிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா? ஏசப்பா வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சாங்க? வந்துச்சு. ஐயோ ஆண்டவரே பிரச்சனை வந்துருச்சு, நான் என்ன பண்ண போறேன், என் கூட நீங்க இருக்கீங்களா, பிதாவே என்னை ரட்சியும் சுவாமி அப்படின்னு ஜெபிச்சு நீங்க பாத்துருக்கிறீங்களா? வேதத்துல போய் நிக்கிறாரு, சொல்லறாரு, அதிகாரத்தை உபயோகப்படுத்துறாரு, அற்புதம் நடக்குது. இயேசு ஜெபித்தாரா? ஆமா ஜெபித்தார். எதற்காக ஜெபித்தார்னு உங்களுக்கு நான் இப்ப காண்பிக்க போகிறேன். வாசிக்கலாமா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நல்லா கவனிச்சுக்கோங்க. He did not pray to solve the problem. He prayed to strengthen himself. அவர் பலப்படுத்திக் கொள்வதற்காக அவர் ஜெபித்தார். எதற்காக ஜெபித்தார்? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. வாசிப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபம் பண்ணி முடித்து என்ன பண்ணினார்? அதையும் வாசிப்போம். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பேரிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து அப்பா சூழ்நிலைய மாத்துங்க, நான் சாக போறேன், எப்படியாவது ஜனங்களை மாத்துங்க, என்னாவது பண்ணுங்க அப்படின்னு ஜெபிக்கல. அங்க போய் உட்கார்ந்து அவர் ஜெபம் பண்ணினாரு. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பெரிய முடிவு அவர் எடுக்கிறாரு. என்ன முடிவுங்க? பிதாவின் சித்தத்தை அங்க நிறைவேற்றாரு. அப்படின்னா ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு அவர் தன்னைத்தானே அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்னா, பிசாசே போ அதுல இருக்க கூடாது, என் கடன் பிரச்சனை மாறட்டும் அதுல இருக்க கூடாது, ஆண்டவரே என் சூழ்நிலை பிரச்சனை எல்லாம் மாறட்டும் அதுல இருக்க கூடாது. மாறாக அப்பாக்கு உங்களுக்கு அந்த உறவு, that is called real prayer. Prayer is not shouting ஏசப்பா 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 ஏசப்பான்னு கத்துறது இல்ல ஜெபம். மாறாக prayer is a relationship. ஆமென். ராம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும் பொழுது அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகுது. அடுத்த பெரிய காரியத்தை அங்க செய்யறாரு. 12 பேர் அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்து அங்க தேர்ந்தெடுக்கிறாரு. ஆமென். இன்னொரு இடத்துல பார்க்கலாம், இயேசு ஜெபித்த போது என்ன நடந்துச்சு. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. இங்க என்ன நடக்குது? அந்த யோர்தான் நதியில போய் நின்னுட்டு இயேசு அப்பா திறப்பதாக திறப்பதாக கத்துனாரா? இல்லங்க. ட்ரூ ரிலேஷன்ஷிப். நான் உங்களுக்கு அந்த பிரேயர்னா என்னன்னு கத்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்படியே அப்பா நீங்க நல்லவரப்பா, என் அம்ச காரியத்தை நான் செஞ்சிடணும்பா இந்த பூமியில, நீங்க நல்லவரப்பா, சிலுவையில் நீங்க செஞ்சு முடிச்சதை நான் அனுபவிக்கணும்பா அப்படின்னு நம்ம அவரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க 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 அங்க ஒரு அசாதாரணமான காரியம் நடக்குது. வானம் திறக்கப்படுகிறது. ஆமென். That is called real prayer. அதுதான் உண்மையான ஜெபம். அதனாலதான் நம்ம அந்நிய பாஷையிலும் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம புரிஞ்சுக்கணும், ஜெபம்ன்றது பாருங்க, ஒரு பெரிய விஷயத்தை சொல்றேன் கேளுங்க. புயல் வருது, காற்று வருது, வந்துச்சா வரலையா? இயேசு கிறிஸ்து படவுல போகும்போது புயல் வந்துச்சா? பெருங்காற்று வீசுச்சா? அந்த இடத்துல போய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினாரு? அவசர ஜெபம் என்று அங்க கத்துனாரா? எந்திரிச்சு நின்னு இயேசுவின் நாமத்துல, அது கூட சொல்லலங்க, என்ன சொன்னாருங்க? அமைதியாயிரு. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. இன்னைக்கு நம்ம இந்த புயலுக்காகவும் பிரச்சனைக்காகவும் போராட்டத்துக்காகவும் கத்தி கொண்டு இருக்கிறோம். தவறுங்க. தெளிவா சொல்றேன், ஜெபம் என்பது ஏசப்பா எனக்கு சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு, அதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்ற அறிவோடு ஜெபிக்கிறது தான் உண்மையான ஜெபம். மற்றவர்கள் எல்லாம் செய்வது வெறும் மாய்மாலம் தான். ஆமென்.
புரிஞ்சுக்கணும். நீங்களும் மாத்துங்க, உங்க ஜெபத்தை மாத்துங்க. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்றதை விட்டுட்டு, சிலுவையில் எனக்காக நீங்க செஞ்சுட்டீங்க, அதுக்காய் நன்றி அப்பா. சிலுவையில என் கடனை மாத்திட்டீங்க, அதுக்காய் நன்றி அப்பா. சிலுவையில என் பிரச்சனையை மாத்திட்டீங்க, உபத்திரவத்தை மாத்திட்டீங்க. சிலுவையில எனக்கு விரோதமா எழும்புகிற அத்தனை பேர்த்தையும் என் சார்பில் நீங்க கொண்டு வந்துட்டீங்க, அதுக்காய் நன்றி அப்பா. Relationship is the true prayer in the new covenant. ஆமென். உறவுதான் உண்மையான ஜெபம் புதிய உடன்படிக்கையில். பழைய உடன்படிக்கையில் தான் கதறி கெஞ்சி கூப்பாடு போட்டாங்க. புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்து எங்கேயோ இல்ல நீங்க கதறதுக்கு, மாறாக உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். ஆமென். இப்ப ஜெபம்னா என்னன்னு தெரிஞ்சதுங்களா? அவருடைய சித்தம் தடையில்லாமல் நிறைவேறுவதற்காக உங்களை நீங்களே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது தான், பலப்படுத்திக்கிறது தான் உண்மையான ஜெபம்.